குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஹாவ் டு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செஞ்சாகணும். டூ நாட் ஹாவ் டு அப்படி செஞ்சாகணுங்கிற நிர்பந்தம் இல்லை. நீட் நாட் தேவையில்லை. ஸோ we shall see the use of have to, do not have to and need not. இப்போது have to முதல்ல எடுத்துக்குவோம். 8 மணி ட்ரெயினை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் 7 மணிக்கு முடியுது. அப்போது நீங்கள் ஜேர்னி டைமே 45 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னால் அப்போது எப்படி சொல்லுவீங்கன்னா, ஐ ஹாவ் டு லீவ் நவ். இப்போ நான் இங்கிருந்து கிளம்பி ஆகணும். இல்லைன்னா ஆர் ஐ வில் மிஸ் த ட்ரெயின். ஐ ஹாவ் டு லீவ் நவ் ஆர் ஐ வில் மிஸ் த ட்ரெயின். அப்போ அந்த நிர்பந்தம் இருக்குது, அந்த கட்டாயம் இருக்குதுன்னு அர்த்தம். நீ எக்ஸாம் டைம் வெளியில் போயிட்டு வர்ற பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, 7 மணிக்கெல்லாம் நீ வந்துடணும். ஏன்னா அப்போ தான் படிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். யூ ஹாவ் டு பி பேக் பிஃபோர் 7 o'clock. 7 மணிக்கு முன்னால் நீ வந்துவிட வேண்டும். 7 மணிக்கு முன்னால் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். அது நிர்பந்தம், நிச்சயம் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றேன். அவங்க கார் மட்டும் உனக்கு கொடுத்துருக்காங்க, டிரைவர் கொடுக்கல. அப்போது நீயே ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். அப்போ லேர்ன் டிரைவிங். ஐ ஹாவ் டு லேர்ன் டிரைவிங் பிகாஸ் ஐ ஹாவ் டு யூஸ் த கார். நான் காரை பயன்படுத்த வேண்டும், டிரைவிங் கற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயம். அப்போ நிச்சயமாக அதை செஞ்சுக்கணும்னு அர்த்தம். இப்போ மஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட ஐ ஹாவ் டு கேரி அன் அம்ப்ரல்லா. நான் ஒரு குடை எடுத்து செல்ல வேண்டும். மழை பெய்கிறது. இட் ரெயின்ஸ். ஐ ஹாவ் டு கேரி அன் அம்ப்ரல்லா. உனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும்னா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் இஃப் யூ வாண்ட் டு கெட் அ ஃபஸ்ட் கிளாஸ். நீ முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் கடினமாக உழைக்க வேண்டும். சரி, வெளியில் பர்ச்சேஸ் போயிருக்கீங்க, ஹோம்ஒர்க் இருக்குது. நீ ஸ்கூல் ஃபைனல் படிக்கிறீங்கன்னா நைட்டில் 9 மணிக்கு முன்னால் நாங்கள் வந்துடணும், ஏன்னா எங்களுக்கு ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியிருக்கு. we have to be back before 9 p.m. we have to be back before 9 p.m. to do our homework. இப்போது இது நிச்சயம், வேண்டும், செய்யணும், செஞ்சாகணும், கம்பல்சரிங்கிறதுக்கு. இப்போ தேவையில்லை, அப்படி வர வேண்டியது இல்லை. I do not have to explain the reasons for my success to you. நீ எப்படி நான் இவ்வளோ மார்க் வாங்கினேன், இவ்வளோ வெற்றி அடைஞ்சிருக்கேன்னு யாரும் கேட்டாங்கன்னா அப்போது அதை உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா நீ நடந்து போய்க்கலாம், பக்கத்தில் தானே இருக்குது, கவலைப்பட வேண்டாம். யூ நீட் நாட் வரி இஃப் யூ மிஸ் த பஸ். யூ கேன் ஆல்வேஸ் கோ பை வாக். நீ நடந்தே போய்விடலாம். சரி, நீ விருப்பமில்லை என்றால் போக வேண்டாம். யூ நீட் நாட் கோ இஃப் யூ டூ நாட் வாண்ட் டு. விருப்பமில்லை என்றால் நீ போக வேண்டாம். இப்போ மூணாவது இதே இதில் தேவையில்லை, do not have to தேவையில்லை, have to கண்டிப்பாக செய்ய வேண்டும், need not அப்படின்னா தேவையில்லைன்னு அர்த்தம். பெரிய பையன் வெளியில் போகிறான், அப்பா அது கவனமாரு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்கன்னா அப்போ ஃபாதர் மதர்கிட்ட சொல்லுவார், யூ நீட் நாட் வரி, நீ கவலைப்பட வேண்டாம், he won't get lost. வாத்தியார் சொல்கிறாரு, எப்பா கிளாஸ் முடிஞ்சிருச்சு, ஒர்க் கொடுக்குறேன், எல்லோரும் இப்போ செய்யணும் முடியும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க, இல்லைனா அப்புறம் செஞ்சுக்கலாம். த டீச்சர் சேஸ் we need not do the work if we do not want to. மழை பெய்யலை, நீ கொடை எடுத்துக்கொள்ள வேண்டாம். யூ நீட் நாட் கேரி an umbrella. It does not rain. It does not rain. யூ நீட் நாட் கேரி an umbrella. மழை பெய்யலை, நீ கொண்டு போக வேண்டாம். இப்போ ஹெவி லக்கேஜ், நிறைய பொருட்களை எடுத்துகிட்டு போகிற ட்ராவல், 2 days வரப்போகிற அப்படிலாம் போக வேண்டாம்.
யூ நீட் நாட் கேரி ஹெவி லக்கேஜ் ஃபார் 2 days. 2 நாள் தங்குறதுக்கு இவ்வளோ நிறைய எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஸோ இன்றைக்கி ஹேவ் டுனா கண்டிப்பாக செஞ்சாகணும், டூ நாட் ஹேவ் டுனா கண்டிப்பாக செய்ய வேண்டியதில்லை, நீட் நாட்னா அது தேவையில்லை. இந்த 3னுடைய டிஃப்ரென்ஸை நாம் பார்த்தோம். தேங்க்யூ.